Next illustration 41. In a factory, bonus to workman is paid according to row 1 plan. Row 1 plan வந்து ஞாபகம் இருக்கா? ஸோ நம்ம 3 பிளான் படிச்சிருப்போம். அதில் வந்து ஒன்று மட்டும் தான் மாறும். டைம் டேக்கன் இன்டூ ரேட் ப்ளஸ் என்னமோ ஆஃப் டைம் சேவ்டு இன்டூ ரேட். ஓகே, ஸோ என்னமோங்கிறது மட்டும்தான் ஒரு பிளான்லேயும் மாறும். ஓகே, ஸோ டைம் அலாட்டட் ஃபார் அ ஜாப். டைம் அலாட்டட் அப்படின்னா டைம் அலௌடு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ டைம் அலாட்டட்னா என்ன? டிஏ அப்படின்னு நம்ம போடுவோம்ல, டைம் அலௌடு, அதுதான் டைம் அலௌடுங்கிறது தான். 40 hours. அந்த நார்மல் ரேட் ஆஃப் வேஜஸ் 1.25 per hour. இது வந்து 6. நம்ம அந்த ஹார்லி ரேட்டு வந்து போடுவோம்ல அது. ஓகே, த ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் சார்ஜஸ் ஒரு 50 paise பர் ஹார் ஃபார் த ஹவர்ஸ் டேக்கன். ஸோ ஆக்சுவல் டைம் இருக்கும்ல, அந்த இப்போ வந்து இது ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்லலாமா? ஸோ டைம் அலோடுங்கிறது டிஏன்னு வச்சுக்கோம். டைம் டேக்கன்னு போடுவோம்ல, நம்ம டீன்னு போடுவோம்ல, அந்த டீயில் 50 paise தான் வந்து ஓவர் ஹெட். ஓகேவா? ஓகே, த ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆஃப் அ ஒர்க் ஆர்டர் எக்ஸிக்யூட்டட் பை ஒர்க்கர் இஸ் 161.875. ஏன் ஜூம் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரில, ஒரு நிமிஷம். ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து எவ்வளோங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு லேபர் காஸ்ட்டு தெரியும், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் தெரியும், ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து தெரியும். த காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் இன் ஈச் கேஸஸ் ₹100. மெட்டீரியல் காஸ்ட்டும் தெரியும். கால்குலேட் த ஹார்ஸ் ஆஃப் டைம் டேக்கன் பை த ஒர்க்மேன் டு கம்ப்ளீட் த ஒர்க் ஆர்டர். ஸோ யூஸ்வலாக நமக்கு ரோவன் பிளானை டேரெக்டாக நம்ம அந்த ஃபார்முலா போட்டு போடுற மாதிரி இருக்கும். இதில் வந்து என்னென்னா டைம் டேக்கனை வந்து அவங்க கொடுக்கல. ஸோ டீயை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் இவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் வச்சு நம்ம டைம் டேக்கன் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து ஞாபகம் இருக்கா? ஏர்னிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோவன் பிளானில் ஏர்னிங்ஸ் வந்து எப்படி போடுவோம்? டைம் டேக்கன் இன்டூ ரேட் ப்ளஸ் என்னமோ ஆஃப் டைம் சேவ்டு இன்டூ ரேட்டு. அந்த என்னமோ வந்து என்னது? டைம் டேக்கன் டிவைடட் பை டைம் அலௌடு அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஹால்சேலில் வந்து 50% வரும். ஹால்சேல் ஒயராக இருந்தால் 33.33% வரும். கரெக்டாக? ஸோ டைம் டேக்கன் இன்டூ ரேட் ப்ளஸ் டைம் டேக்கன் டிவைடட் பை டைம் அலௌட் இன்ட்டு டைம் சேவ்டு இன்ட்டு ரேட்டு. இப்போ நம்ம இதை எப்படி போடலான்னா, இந்த டைம் சேவ்டு இருக்குல்ல, இந்த டைம் சேவ்டுங்கிறது என்னது? டைம் அலௌடு மைனஸ் டைம் டேக்கன். ஸோ நம்மளுக்கு நிறைய டைம் அலோவ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் நம்ம கம்மி டைம்லேயே ஜாபை முடிச்சு டைமை சேவ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது தானே அது. ஸோ நம்ம ஒரே ஃபார்முலாவாக ஆக்கிடலாம், ஒரே டேர்ம்ஸாக போட்டுடலாம். ஸோ டைம் டேக்கன் இன்ட்டு ரேட் ப்ளஸ் டைம் டேக்கன் டிவைடட் பை டைம் அலௌடு. டைம் சேவ்டை எப்படி போட போகிறோன்னா, டைம் அலௌடு மைனஸ் டைம் டேக்கன்னு போட்டுக்கலாம் இன்ட்டு ரேட்டு. இது வரைக்கும் ஓகேவா? இந்த ஃபார்முலாவை நம்ம மாற்றி எழுதுகிறோம். ஸோ டைம் சேவ்டுங்கிறத நம்ம யூஸ்வலாக எப்படி கண்டுபிடிப்போம்னா, டைம் அலௌடு மைனஸ் டைம் டேக்கன் போடுவோம். ஸோ அதையே டேரெக்டாக அந்த ஃபார்முலாவில் போடுறோம். ஓகேவா? இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்கிற வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஏர்னிங்ஸ் தான் நம்ம போடணும். டைம் டேக்கன் எவ்வளோன்னு தெரியாது. ஸோ டைம் டேக்கன் இன்ட்டு ரேட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.25 இன்ட்டு 1.25 ப்ளஸ் டைம் டேக்கன் தான் தெரியாது. டைம் டேக்கன் டிவைடட் பை டைம் அலோடு வந்து இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, 40 மணி நேரம் கொடுத்துருக்காங்களா, இந்த 40 மணி நேரம். ஸோ 40 மணி நேரம் இன்ட்டு டைம் அலோடு மைனஸ் டைம் டேக்கன். ஸோ 40 மணி நேரம் தான் டைம் அலோடு இன்ட்டு டைம் டேக்கனு இன்ட்டு ரேட் வந்து எவ்வளோ? ரேட் வந்து 1.25. ஓகேவா? இப்போ இதை வந்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ இஸ் ஈக்குவல் டு 1.25 இன்ட்டு டிடினா 1.25 டிடின்னு போட்டுக்கலாமா? ப்ளஸ் இப்போ வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து ப்ராக்கெட்டில் இருக்குது. இப்போ ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 40 டிடி மைனஸ் டிடி ஸ்கொயர்னு வருமா? இந்த டிடியும் இந்த டிடியும் மல்டிபிள் ஆச்சுன்னா, ஸோ டிவைடட் பை 40 இன்ட்டு 1.25. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 1.25 டிடி ப்ளஸ் இப்போ இந்த 1.25 இருக்குல்ல, இங்கே இருக்கிற 1.25, இந்த 1.25 இது கூட மல்டிபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 1.25 இன்ட்டு 40 போட்டிங்கன்னா 50 வரும். ஸோ 50 டிடி மைனஸ் 1.25 இன்ட்டு டிடி ஸ்கொயர் வந்து 1.25 டிடி ஸ்கொயர். கரெக்டாக? டிவைடட் பை 40. இப்போ வந்து எல்சிஎம் எடுக்கணும். ஸோ திரும்பி வந்து 40 இன்ட்டு 1.25 வந்ததுன்னா 50 வருமா? ஸோ 50 டி ப்ளஸ் 50 டிடி. ஓகே, 40 இன்ட்டு 1.25 பண்ணுறோம். எல்சிஎம் எடுக்கிறோம், அதனால் 50 டிடி ப்ளஸ் இன்னொரு 50 டிடி மைனஸ் 1.25 டிடி ஸ்கொயர் டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை 40 அப்படின்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 50 டிடியும் 50 டிடியும் ஆட் பண்ணோன்னா 100 டிடி. 100 டிடி மைனஸ் 1.25 டிடி ஸ்கொயர் டிவைடட் பை 40. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து எப்படி இருக்கும்? இது ஞாபகம் இருக்கா? காஸ்ட் ஷீட் வந்து ஞாபகம் இருக்கா? ஸோ காஸ்ட் ஷீட்டில் நம்ம எப்படி போடுவோம்? மெட்டீரியல், லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சேர்ந்துச்சுன்னா ப்ரைம் காஸ்ட் வரும். ப்ளஸ் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் வந்து
என்ன வரும்? ஃபேக்ட்ரி காஸ்ட் வரும். இந்த ஃபேக்ட்ரி காஸ்ட்டு தான் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ மெட்டீரியல் கொடுத்துட்டாங்க, வேஜஸ் தான் வந்து லேபர். ஸோ அதுதான் வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த 100 மைனஸ் அதுதான் வேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து இந்த ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து என்னது அப்படிங்கிறத போட போகிறோம். ஸோ ஃபேக்ட்ரி காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மெட்டீரியல் ப்ளஸ் லேபர். மெட்டீரியல், லேபரு, இது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணோன்னா ப்ரைம் காஸ்ட் வரும். ஆனால் இந்த கொஸ்டினில் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கிடையாது. ஸோ அது கூட ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணோன்னா ஃபேக்ட்ரி காஸ்ட் வரும். ஸோ இப்படி போட்டுடலாம். ஸோ ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 161.875. ஸோ 161.875 இஸ் ஈக்குவல் டு மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மெட்டீரியல் வந்து மெட்டீரியல் எங்கே இருக்குது? மெட்டீரியல் வந்து 100. ஸோ மெட்டீரியல் வந்து 100 ப்ளஸ் லேபர் தான் வந்து நம்ம இப்போ போட்டது. இந்த 100t மைனஸ் அதை வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து எழுதிக்கோங்க, நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ லேபர் வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் இஸ் 50 பைசே per hour ஃபார் த ஹார்ஸ் டேக்கன். ஸோ 50 பைசே பர் டைம் டேக்கன் அப்படிங்கிறது. ஸோ 50 பைசேனா 0.5 ரூபின்னு எடுத்துக்கலாமா? ஸோ 0.5 ஆஃப் டைம் டேக்கன். இப்போ வந்து இதை வந்து சால்வ் பண்ணணும். இதை வந்து சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நான் இதை வந்து போட்டு காமிக்கல. ஸோ கான்செப்ட் வந்து இந்த கொஸ்டினில் ஒன்றுமே கிடையாது. ஸோ டேரெக்டாக போட்டாலே வந்துடும். இப்போ புக்கில் வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து எது வரைக்கும் போட்டோம்? இது வரைக்கும் போட்டோமா? ஸோ இதை வந்து நீங்கள் மேக்ஸ் படி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரியுது தானே? இது சப்போஸ் இந்த ஸ்டெப் வந்து புரியல அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? இது புரியும் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி சால்வ் பண்ணால் போதும். அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு b² - 4ac அப்படி ரூட் ஆஃப் அப்படி இருக்குல்ல, அந்த ஃபார்முலா வச்சு வேணாலும் போட்டுக்கலாம். இல்லைனா இந்த எலிமினேஷன் மெத்தடு, ஏதாச்சும் 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் இது வரணும், ஆட் பண்ணால் இது வரணும் அப்படிங்கிற மாதிரி போடுவோம்ல, ட்ரீ மாதிரி போட்டு சைல்ட்ஹுட்லலாம் இப்படி போடுவோம்ல சின்ன வயசில். இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர், அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் இது வரணும், ஆட் பண்ணால் இது வரணுங்கிறது அந்த மாதிரி போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். Illustration 42. 2 fitters, a laborer and a boy undertake a job on piece rate basis for ₹1,290. 2 fitters, ஒரு லேபரர், அப்புறம் ஒரு சின்ன பையன். அவங்களாம் வந்து பீஸ் ரேட் பேசிஸில் ஒரு வேலை பார்க்குறாங்க. மொத்தமாக வந்து ₹1,290 வந்து இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ₹1,290 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. The time spent by each of them is 220 ordinary working hours. ஒருத்தர் வந்து இப்போ வந்து இங்கே 2 fitters, லேபரர், ஒரு பாய் இருக்காங்களா, ஒருத்தரும் 220 hours வந்து ஒர்க் பண்ணுவாங்க. The rates of pay on time rate basis are, இந்த டைம் ரேட் பேசிஸ் ஹார்லி ரேட் இருக்குல்ல, ஹார்லி ரேட் வந்து ஒரு ஒர்க்கருக்கும் மாறுது. 2 ஃபிட்டர்ஸ்க்கு வந்து 1.5 per hour, அப்புறம் லேபரருக்கு ₹1, அந்த பையனுக்கு 0.5. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவங்க எல்லோரும் சேர்ந்து பீஸ் ரேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. மொத்தமாக 1,290. அவங்க ஒருத்தரும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு கொடுத்துட்டு ஹார்லி ரேட் வந்து ஒருத்தருக்கும் மாறுது அப்படிங்கிறத இந்த ஃபஸ்ட் பேரால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, the amount of piece work premium and the share of each worker when the piece work is divided proportionally to the wages paid. போனஸ் வந்து கொடுப்போம்ல, அந்த போனஸ் வந்து ப்ரொபோர்ஷனேட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the amount of piece work premiumனா போனஸ் தான். ஸோ போனஸ் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஒர்க்கரோட பேசிக் வேஜோட ஷேரில் ப்ரொபோர்ஷனேட்டாக கொடுக்கணும். ஓகே, compute the selling price of the above job on the basis of the following additional data. Cost of the direct material, work overhead at 20% of prime cost, selling overhead at 10% of work cost, and profit at 25% on cost of sales. So direct material கொடுத்துட்டாங்க, லேபர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒர்க் ஓவர்ஹெட்லாம் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஸோ லேபர் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து calculation of labor அப்படிங்கிற மாதிரி ஹெட்டிங் எழுதிக்கலாம். calculation of laborனா வேஜஸ் தான். ஓகே, ஸோ calculation of labor. ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் வேஜஸ். இப்போ வந்து எத்தனை இருக்காங்க? 2 ஃபிட்டர் இருக்காங்களா? ஸோ ஃபிட்டர் 1, ஃபிட்டர் 2 அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். புக்கில் வந்து காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து இப்படி எழுதுறேன், உங்களுக்கு எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். இப்படி போட்டு இங்கே பேசிக் வேஜ்னு போட்டு ஃபிட்டர் 1, ஃபிட்டர் 2, லேபரர், பாய் அப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரி இப்படி லைன் பை லைன் வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் இஷ்டம் தான்.
ஓகே. ஸோ ஃபிட்ரு 1க்கு வந்து பேசிக் வேஜ் எப்படி போடணும், நம்பர் ஆஃப் ஹார்ஸ் ஒர்க்குடு இன்ட்டு ஹார்லி ரேட் அப்படின்னு தானே போடுவோம். ஸோ 220 ஹார்ஸு இவருக்கு வந்து எவ்வளோ, ஃபிட்டருக்கு வந்து 1.5. ஸோ 220 இன்ட்டு 1.5, 220 இன்ட்டு 1.5 இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 330. ஃபிட்டர் 2க்கும் வந்து அதே தானே வரும். ஸோ ஃபிட்ரு 1 ஃபிட்டர் 2 ரெண்டு பேர்த்துக்குமே அதே தான் வரும். ஸோ அதை அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஸோ ஃபிட்டர் 2க்கும் 220 இன்ட்டு 1.5 330 தான் வரும். நெக்ஸ்ட்டு லேபரருக்கு வந்து இந்த அதே ஹார்ஸ் தான், 220 ஹார்ஸ் தான். ஆனால் வேஜ் ரேட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, லேபரருக்கு வந்து 1 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 220. நெக்ஸ்ட்டு பாய்க்கும் வந்து அதே 220 ஹார்ஸ் தான். வேஜ் ரேட் வந்து 0.5 0.5. ஓகே. ஸோ இன்ட்டு 0.5னா இதில் பாதி ருபீஸ் 110 அப்படின்னு வரும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா டோட்டலாக பேசிக் வேஜ் வந்து எவ்வளோன்னு தெரியும். ஸோ டோட்டல் பேசிக் வேஜ் ருபீஸ் 919 வரும். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம போனஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ பேசிக் வேஜ் வந்து 990 தான் வருது. ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டலாக வேஜஸ் வந்து 1219 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பீஸ் ரேட் பேசிஸ் ஃபார் ருபீஸ் 1290, மொத்தமாக 1290 நம்ம பே பண்ண போகிறோம். ஆனால் பேசிக் வேஜ் நம்ம கால்குலேட் பண்ணது 990 தான் வருது. அப்போ பாக்கி இருக்கிறதுல அதுதான் வந்து போனஸ். ஓகே. ஸோ மொத்தமாக இவங்க 1219 கொஸ்டினில் கொடுத்தாங்க. நம்ம பேசிக் வேஜ் கண்டுபிடிச்சோன்னா 990 தான் வருது. அப்புறம் மீதி இருக்கிறது தான் வந்து போனஸாக இருக்கும் அப்படின்னு போட போகிறோம். ஸோ எப்படி போடணுன்னா டோட்டல் வேஜஸ் இஸ் ஈக்குவல் டு, புக்கில் 1219 கொடுத்துருக்காங்க, ருபீஸ் 1290. இது வந்து கிவன். ஆனால் நம்ம கால்குலேட் பண்ணது டோட்டல் பேசிக் வேஜ் 990 தான். அப்போ மீதி இருக்கிறது தான் வந்து போனஸ். ஸோ போனஸ் இஸ் ஈக்குவல் டு 1290 மைனஸ் நம்ம போட்ட 990 இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 300. ஓகே. ஸோ இது வந்து எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் இருக்கிற டோட்டலான போனஸ். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் பீஸ் ஒர்க் ப்ரீமியம். பீஸ் ஒர்க் ப்ரீமியம்னா போனஸ் தான். பீஸ் ஒர்க் ப்ரீமியம் அப்படின்னா போனஸ். ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் போனஸ் அந்த ஷேர் ஆஃப் ஈச் ஒர்க்கர் when the பீஸ் ஒர்க் ப்ரீமியம் இஸ் டிவைடட் ப்ரொபோர்ஷனேட்லி டு த வேஜஸ் பெய்டு. இப்போ வேஜஸ் பெய்டு இருக்குல்ல, இப்போ வந்து இந்த ரேஷியோ இருக்குல்ல, 330 டிவைடட் பை 990, 330 டிவைட் பை 990, 220 டிவைட் பை 990, 110 டிவைட் பை 990, அந்த அந்த ப்ரொபோர்ஷனில் நம்ம இந்த 300 பிரித்து கொடுக்கணும். ஓகே. ஸோ போனஸ் வந்து எப்படி போடணுன்னா ப்ரொபோர்ஷனேட்டாக அந்த ஒர்க்கருக்கு பிரித்து கொடுக்கணும். எந்த ப்ரொபோர்ஷனில், எந்த பேசிஸில் அப்படின்னா இந்த பேசிக் வேஜோட பேசிஸில். ஸோ போனஸ் ஃபிட்ரு 1க்கும் ஃபிட்ரு 2க்கும் அதே தான் வரும். ஸோ மொத்தமாக போனஸ் வந்து 300 இன்ட்டு பேசிக் வேஜோட ப்ரொபோர்ஷனில் 330 டிவைடட் பை 990, 300 இன்ட்டு 330 டிவைடட் பை 990 போட்டோன்னா 100ன்னு வரும். ஸோ அதே தான் வந்து ஃபிட்ரு 2க்கும் வரும். ஸோ இதே தான் வந்து ஃபிட்டர் 2க்கு வரும். ஸோ அப்படியே அதை காப்பி பேஸ்ட் பண்ணி ஃபிட்ரு 1 ஃபிட்ரு 2ன்னு மட்டும் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு லேபரர். ஸோ லேபரருக்கு அந்த போனஸ் வந்து எவ்வளோ, 300. மொத்த போனஸ் 300. அது பேசிக் வேஜோட ப்ரொபோர்ஷனில் கொடுக்க போகிறோம். ஸோ 220 டிவைடட் பை 990, 220 டிவைடட் பை 990 இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 67ன்னு வரும். கால்குலேட்டரில் போட்டு பார்த்துக்கோங்க. பாய்க்கு வந்து மொத்த போனஸ் 300. பாய்க்கு வந்து வேஜ் எவ்வளோ வந்ததுன்னா 110. ஸோ 110 டிவைடட் பை 990 இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 33ன்னு வரும். ஸோ போனஸ் வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து போடணும். இந்த போனஸையும் இந்த பேசிக் வேஜையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்துடும். ஸோ இவ்வளோ பெருசாக எழுதுறதுக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக இப்படி காலம் மாதிரி புக்கில் போட்டிருக்கிற மாதிரியே போட்டுடலாம். ஓகேவா. ஸோ டோட்டல் ஏர்னிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு பேசிக் வேஜ் ப்ளஸ் போனஸ். ஸோ நீங்கள் காலம் மாதிரியே போட்டிங்கன்னா ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணலாம். ஆனால் நான் எப்போதும் என்ன பண்ணுவேன்னா எக்ஸாம் ஹாலில் வந்து நம்ம நிறையா எழுதின மாதிரி காமிக்கணும் எக்ஸாம் பேப்பரில் அப்படின்ட்டு வேணும்னே இப்படி கீழே எழுதுவேன். அப்போ தான் நம்ம நிறையா எழுதின மாதிரி காமிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபிட்ரு 1க்கு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எழுதலாம். ஃபிட்ரு 1, ஃபிட்ரு 2, லேபரர், பாய். ஸோ பேசிக் வேஜ் எல்லாத்துக்கும் எவ்வளோ வருது, 330, 330, 220, 110, 330, 220, 110. இப்போ போனஸ் ப்ளஸ் 100, 67, 33, 100, 67, 33 equal to 430 rupees 430.
உங்களுக்கு வந்து 220 + 67னா ₹287. இது ₹143. இப்போ வந்து இந்த டோட்டலாக இருக்கிறத ஆட் பண்ணோன்னா நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது வரணும். அந்த 1219 இருக்கிறது இல்லையா, அது வந்து வரணும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டு ஆட் பண்ணிங்கன்னா 1290 வரும். ஸோ இது வந்ததுன்னா நம்ம போட்டது கரெக்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அவங்க கொடுத்துருக்குற 1290ல் பேசிக் வேஜ் வந்து இவ்வளோ, பாக்கி இருக்கிறது வந்து போனஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதை ப்ரொபோர்ஷனேட்டாக டிவைட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணோன்னா எப்படியும் நமக்கு அந்த 1290 தான் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டினில் என்ன கேட்டாங்கன்னா, செல்லிங் ப்ரைஸை கம்ப்யூட் பண்ண சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, செல்லிங் ப்ரைஸை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட் வந்து ஞாபகம் இருக்கா? ஸோ டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும், ப்ரைம் காஸ்ட் வரும். ஆனால் இந்த கொஸ்டினில் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் கிடையாது. ஸோ இதை ரெண்டுத்தையும் மட்டும் ஆட் பண்ணோன்னா நமக்கு ப்ரைம் காஸ்ட் வந்து வரும். ஸோ டைரக்ட் மெட்டீரியல் கொஸ்டினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டைரக்ட் மெட்டீரியல் வந்து 2010 டைரக்ட் லேபர் தான் இந்த 1290ங்கிறது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 3300 கிடைக்கும். இதுதான் வந்து ப்ரைம் காஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இது கூட ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸை ஆட் பண்ணோன்னா ஃபேக்ட்ரி காஸ்ட் கிடைக்கும். ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்னாலும் ஒர்க் ஓவர் ஹெட்னாலும் ஒன்று தான். ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் ஆர் ஒர்க் ஓவர் ஹெட், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்னாலும் ஒர்க் ஓவர் ஹெட்னாலும் சேம் தான். ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து 20% ஆஃப் ப்ரைம் காஸ்ட்டு. ஸோ ப்ரைம் காஸ்ட்டில் 20%, 330 × 20% இஸ் ஈக்குவல் டு 660 வருமா, 660. இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஃபேக்ட்ரி காஸ்ட் கிடைக்கும். குப்பை வண்டி பாட்டு கேட்குதா உங்களுக்கு? இங்கே பின்னாடி குப்பை வண்டி போயிட்டுருக்கு. ஸோ அந்த பாட்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ 330 + 660 போட்டோன்னா 3960 கிடைக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெடை ஆட் பண்ணணும். செல்லிங் அண்ட், நீங்கள் எக்ஸாமில் எழுதும் போது ஃபுல்லாக எழுதிக்கோங்க. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10% ஆஃப் ஒர்க்கு காஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒர்க்கு காஸ்ட்னால் ஃபேக்ட்ரி காஸ்ட் இருக்குல்ல, இந்த ஃபேக்ட்ரி காஸ்ட்னாலும் ஒர்க்கு காஸ்ட்னாலும் ஒன்று தான், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்னாலும் ஒர்க் ஓவர் ஹெட்னாலும் ஒன்று தான். இதில் வந்து 10% ஆஃப் 3960னா 396. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் காஸ்ட் ஆர் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னு சொல்லலாம். ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா எவ்வளோ கிடைக்கும், 4356. இப்போ இதில் வந்து ப்ராஃபிட் ஆட் பண்ணணும். இதுதான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. இதில் ப்ராஃபிட் ஆட் பண்ணோன்னா நமக்கு சேல்ஸ் வந்து கிடைக்கும். சேல்ஸ் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் 25% ஆன் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ டோட்டல் காஸ்ட்டு தான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகே, இதில் வந்து 25%. ஸோ 4356 × 25%னா 1089. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 5445 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து செல்லிங் ப்ரைஸுங்கிறது. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த ஜாப் வந்து 5445. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஓகேவா? Next illustration 43. Two workmen, Vishnu and Shiva, produce the same product using the same material. Their normal wage rate is also same. So Vishnu Shivan ரெண்டு பேர் இருக்காங்க. ஒரே ப்ராடக்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஒரே மெட்டீரியலை தான் யூஸ் பண்ணுறாங்க, ஒரே சம்பளம் தான் வாங்குறாங்க. Vishnu is paid bonus according to the row 1 system, while Shiva is paid bonus according to Halsey system. ஓகே, அந்த நம்ம டைம் டேக்கன் இன்ட்டு ரேட்டு ப்ளஸ் என்னமோ ஆஃப் டைம் சேவ்டு இன்ட்டு ரேட்னு போடுவோம்ல, அது வந்து விஷ்ணுக்கு row 1 சிஸ்டமாக, சிவாக்கு Halsey சிஸ்டம். ஓகே, the time allowed to make the product is 100 hours. மொத்தமாக வந்து அந்த ப்ராடக்ட் அவங்க செய்கிறதுக்கு 100 மணி நேரம் அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் டைம் டேக்கன் கம்மியாக இருக்குது. விஷ்ணு வந்து 60 மணி நேரம் தான் எடுத்துக்கிறாரு, சிவா வந்து 80 மணி நேரம் தான் எடுத்துக்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு த ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் ரேட் இஸ் 10 per man ஹார் ஆக்சுவலி ஒர்க்டு. அந்த ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் போடுவோம்ல, அது எப்படி போடணுன்னா ஹவர்ஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணிவிட்டு அதில் ₹10 ஹார்ஸ் தான் அவங்க கொடுத்துட்டாங்க. டைம் டேக்கன் இருக்குல்ல 60 18, அதில் இன்ட்டு 10 per hour அப்படின்னா 60 × 10ன்னு போடுவோம், 80 × 10ன்னு போடுவோம். ஸோ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து ரெண்டு ஒர்க்கருக்கும் வேறு வேறு இருக்கும். எப்படின்னா 10 per ஹவர்ஸ் ஆக்சுவலி ஒர்க்டு, ஆக்சுவல் ஹார்ஸ் வந்து 60 hours 80 hours, அதில் ஒரு மணி நேரத்துக்கு 10 அப்படின்னா 60 மணி நேரத்துக்கு 600, 80 மணி நேரத்துக்கு 800 அப்படின்னு போடணும். ஓகே,
The factory cost for the product for Vishnu is 7,280 and for Shiva it is 7,600. ஸோ மொத்தமாக ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து காஸ்ட் ஷீட்டில் போடுவோம்ல, ஸோ ப்ரைம் காஸ்ட்டு கூட ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸை ஆட் பண்ணோன்னா ஃபேக்ட்ரி காஸ்ட் வரல. இந்த ஃபேக்ட்ரி காஸ்ட் தான் எவ்வளோ அப்படிங்கிறத இவங்க கொடுத்துட்டாங்க. விஷ்ணுக்கு 7,280, சிவாக்கு 7,600 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. யூ ஆர் ரெக்வயர்ட் டு ஃபைண்ட் த நார்மல் ரேட் ஆஃப் வேஜஸ், ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அப்புறம் ப்ரிப்பேர் அ ஸ்டேட்மெண்ட் கம்பேரிங் த ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஸ் மேட் பை த 2 men அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபைண்ட் த நார்மல் ரேட் ஆஃப் வேஜஸ்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து என்னது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம எப்படி போடுவோம் யூஸ்வலாக மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இந்த கொஸ்டினில் இல்லை. ஸோ இதை ஆட் பண்ணோன்னா ப்ரைம் காஸ்ட் வரும், ப்ளஸ் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் ஆட் பண்ணோன்னா நமக்கு ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து கிடைக்கும். இந்த ஃபேக்ட்ரி காஸ்ட் தான் என்ன அப்படிங்கிறத கொடுத்தாங்க. இந்த மெட்டீரியல் என்னங்கிறது தெரியாது. இந்த லேபர் வந்து நம்ம எப்படி போடணுன்னா எவ்வளோ ஹார்ஸ் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்ட்டு ரேட் அப்படின்ட்டு போடுவோம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டு கொண்டு வர வைக்கணும். மெட்டீரியல் ஃபேக்ட்ரி காஸ்ட் தான் டோட்டல் அப்படிங்கிறத போட்டு நம்ம வந்து லேபர் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். நார்மல் ரேட் ஆஃப் வேஜஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு வந்து ஹால்சே பிளான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யாருக்கு ஹால்சே பிளான்? விஷ்ணுக்கு ரோவன் சிஸ்டம், சிவாக்கு ஹால்சே பிளான்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ரோவன் சிஸ்டம்மை வச்சு விஷ்ணுக்கு எவ்வளோ வேஜ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி காஸ்ட்டை வந்து ஈக்குவேட் பண்ணி போடணும். ஸோ நான் கிளியராக சொல்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஏ அப்படின்னு போட்டிங்களா. இப்போ விஷ்ணுக்கு என்ன சிஸ்டம்? விஷ்ணுன்னு போட்டு விஷ்ணுக்கு என்ன பிளான்? விஷ்ணுக்கு வந்து ரோவன் பிளான் அப்படின்னு போட்டுக்கோங்க. ரோவன் சிஸ்டம். ஸோ டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து எப்படி போடுவோம் ரோவன் பிளானில்? ஏர்னிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைம் டேக்கன் இன்ட்டு ரேட் ப்ளஸ் என்னமோ ஆஃப் டைம் சேவ்டு இன்ட்டு ரேட்டு. ரோவன் பிளானில் என்ன வரும்? டைம் டேக்கன் டிவைடட் பை டைம் அலௌட்னு வரும். ஸோ இந்த ஃபார்மில் புக்கில் வந்து இங்கே டைம் சேவ்டு இருக்கும், இங்கே டைம் டேக்கன் இருக்கும். எப்படி போட்டாலும் ஒன்று தான். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா ஹால்சேலில் வந்து இந்த மாதிரி வருங்கிறதுக்காக நான் இப்படி சொல்கிறேன். இந்த ஒன்று மட்டும்தான் எல்லா பிளான்லேயும் மாறும். அதனால தான் நான் இந்த ஃபார்முலாவில் இப்போ சொல்கிறேன். ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். டைம் டேக்கன் வந்து எவ்வளோ? விஷ்ணு டேக் 60 ஹவர்ஸ் இன்ட்டு ரேட்டு தான் நமக்கு தெரியாது. ஓகே, அதனால் ஆறுன்னு போட்டுக்குவோம். நெக்ஸ்ட்டு டைம் டேக்கன் 60 ஹவர்ஸ் டிவைடட் பை டைம் அலௌடு. டைம் அலௌடு வந்து என்னது? 100. டைம் அலௌடு வந்து 100 இன்ட்டு டைம் சேவ்டுனா டைம் டேக்கன் மைனஸ் டைம் அலௌட். அப்படின்னா 100 மைனஸ் 60 இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 60 ஆர் ப்ளஸ் 60 by 100 அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம வந்து அது என்னன்னு போட்டுக்கலாம்? 0.6ன்னு போட்டுக்கலாமா. ஸோ 0.6 இன்ட்டு 40 ஆர். ஓகேவா. 100 மைனஸ் 60 40 இன்ட்டு ஆர் 40 ஆர் இஸ் ஈக்குவல் டு 60 ஆர் ப்ளஸ் 40 இன்ட்டு 0.6 போட்டோம்னா 24 வரும். ஸோ 24 ஆர் இஸ் ஈக்குவல் டு 84 ஆர். ஸோ விஷ்ணுவோட டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து 84 ஆர். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபேக்ட்ரி காஸ்ட்டோட ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து எப்படி வந்துச்சு? நான் வந்து இப்போ எஃப்சின்னு போடுறேன். ஸோ இதெல்லாம் மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் ப்ளஸ் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் தானே ஃபேக்ட்ரி காஸ்ட் இந்த காஸ்ட் ஷீட்டோட ஃபார்மேட்டில். ஸோ மெட்டீரியல் நான் எம்னு போட்டுமா இல்லை ஃபுல்லாகவே போட்டேன். மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் ப்ளஸ் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் தான் ஃபேக்ட்ரி காஸ்ட்டு. ஸோ இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7,280. ஸோ 7,280 இஸ் ஈக்குவல் டு மெட்டீரியல் நமக்கு தெரியாது, எம்னு வச்சுக்கலாம். லேபர் வந்து நம்ம இப்போ போட்டோம் 84 ஆர் ப்ளஸ் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து 10 per manly hard work. அப்படின்னா 60 × 10 60 × 10 வந்து 600ன்னு வருமா. ஸோ 7,280 அந்த 60 × 10 வந்து இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் 600 ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் 84 ஆர். ஸோ எம் ப்ளஸ் 84 ஆர் இஸ் ஈக்குவல் டு 7,280 மைனஸ் 600 போட்டோன்னா 6,680 கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து அந்த இன்னொரு ஒர்க்கருக்கும் போடணும், ஹால்சேக்கும் போடணும். சிவாங்கிறவனுக்கும் போடணும். சிவாங்கிறவருக்கு ஹால்சேல போடணும். அதில் போட்டோன்னா இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணோன்னா நமக்கு மெட்டீரியல் வந்து கிடைக்கும். ஸோ சிவான்னு போட்டு சிவா வந்து என்ன பிளான்? சிவா வந்து ஹால்சே பிளான். ஸோ சிவா ஹால்சே சிஸ்டம்
ஹால்சே சிஸ்டமில் ஏர்னிங்ஸ் வந்து எப்படி போடுவோம்? ஏர்னிங்ஸ் is equal to time taken into rate plus ஹால்சே ப்ரீமியம் பிளான். இது ஹால்சேன்னு சும்மா கொடுத்துருந்தாங்கன்னா ஹால்சே ப்ரீமியம் பிளான் 50% ஆஃப் டைம் சேவ்டு இன்ட்டு ரேட் இஸ் ஈக்குவல் டு இவர் எவ்வளோ மணி நேரம் எடுத்திருக்கிறாரு? 80 மணி நேரமா? 80 மணி நேரம். ஸோ 80 இன்ட்டு ஆர் ப்ளஸ் 50/100னா 0.5ன்னு போட்டுக்கலாம். 0.5 இன்ட்டு டைம் சேவ்டு வந்து டைம் அலௌடு வந்து 100, டைம் டேக்கன் வந்து 80, அப்போ இன்ட்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 80R ப்ளஸ் 0.5 இன்ட்டு 20. 100 minus 80னா 20, ஸோ 20R இஸ் ஈக்குவல் டு 80R ப்ளஸ் 0.5னா இன்ட்டு 20. 0.5 இன்ட்டு 20னா 20ல் பாதி, அப்போனா 10 இஸ் ஈக்குவல் டு 90R அப்படின்னு வரும். சிவாவோட டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து 90. இப்போ அந்த ஃபேக்ட்ரி காஸ்ட் கூட நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஃபேக்ட்ரி காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா அப்படியே போட்டுக்கலாம். ஃபேக்ட்ரி காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் ப்ளஸ் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் ப்ளஸ் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். சிவாவோட மெட்டீரியல் காஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 7600. ஸோ 7600 இஸ் ஈக்குவல் டு மெட்டீரியல் நமக்கு தெரியாது எம், லேபர் வந்து இப்போ போட்டோம் 90R, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் வந்து அந்த 10 per லேபர் ஹார்ஸ்னு இருக்கும்ல, 10 per லேபர் ஹார்ஸ்னு 10 per மேன்லி ஹார்ஸ் ஒர்க்கட், அப்போனா 10 into 80, 10 into 80 is equal to 7600. 10 into 80 போட்டோன்னா 800. 800 இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் ஆகிடும். is equal to m plus 90R. 7600 minus 800 போட்டோன்னா 6800 is equal to m plus 90R. ஸோ இது எப்படி போட்டோன்னா m plus 90R is equal to 6800ன்னு போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன், இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோன்னா நமக்கு ஆரோட வேல்யூ கிடைக்கும். ஸோ எம்மு ரெண்டுத்துலேயுமே காமனாக இருக்கிறதுனால நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து எம் ப்ளஸ் 90R இஸ் ஈக்குவல் டு 6800. ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். எம் ப்ளஸ் என்னது எம் ப்ளஸ் 84R is equal to 6680. m plus 84R is equal to 6680. இப்போ மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ சைனை சேஞ்ச் பண்ணுவோம். எம் மைனஸ் மைனஸ் மைனஸ்னு போடுவோம். எம்மு கேன்சல் ஆயிரும். 90 minus 84 வந்து 6. ஸோ 6R is equal to 6800 minus 6680 வந்து 120. 6R வந்து 120. அப்போ R is equal to 120 divided by 6. 6 2s are 12. அப்போ R is equal to 20 அப்படின்ட்டு வரும். R is equal to 20. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? நார்மல் ரேட் ஆஃப் வேஜஸ். ஸோ நார்மல் ரேட் ஆஃப் வேஜஸ் இஸ் ஈக்குவல் டு ₹20 அப்படின்னு எழுதிக்கோங்க. நார்மல் ரேட் ஆஃப் வேஜஸ் இஸ் ஈக்குவல் டு ₹20. ஓகே, அவ்வளோதான் வந்து ஏ சப்டிவிஷன். நெக்ஸ்ட்டு பி சப்டிவிஷன் வந்து என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம மெட்டீரியலோட காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷனில் ஆர் தான் வந்து நமக்கு 20ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அந்த 20யை சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கிடச்சிடும். இந்த ஈக்குவேஷனில் போடலாம், இல்லைனா எந்த ஈக்குவேஷனில் வேணாலும் போடலாம். ஸோ மெட்டீரியல் வர ஈக்குவேஷன் எதுலையாவது போடணும், இந்த ஈக்குவேஷனில் வேணாலும் போடலாம். ஸோ எதுலையாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டு ரெண்டுத்துக்குமே அதே தான் வரும். ஸோ அதில் வந்து ஆர் தான் 20ன்னு கிடச்சிருச்சுல, இந்த 20யை சப்ஸ்டிடியூட் பண்ணி போட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ பி சப்டிவிஷன் எப்படி போடணுன்னா நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு ஏதாவது பேர் வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் பேர் 3ன்னு வச்சுக்கலாம். இல்லை, இந்த ஈக்குவேஷன்லேயே போட வேண்டாம், நம்ம இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல இதிலே போட்டுடலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து ஆரை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ சப்ஸ்டிடியூட் ஆர் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், சப்ஸ்டிடியூட் ஆர் இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 வந்து என்னது? ஈக்குவேஷன் 1 அப்படியே எழுதிப்போமா? m plus 84R is equal to 6680. m plus 84R is equal to 6680. m plus 84 into R வந்து 20 தானே, 84 into 20 is equal to 6680. m plus 84 into 20 வந்து 1680 வரும், is equal to 6680. அப்போ m is equal to 6680 minus சரி ஒரு ஸ்டெப்பே போட்டுப்போம். minus 1680 போட்டோன்னா m is equal to 5000 வரும். ஸோ அதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல். ஸோ காஸ்ட் ஆஃப்
மெட்டீரியல் இஸ் ஈக்குவல் டு rupees 5000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சியில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரிப்பேர் அ ஸ்டேட்மெண்ட் கம்பேரிங் த ஃபேக்ட்ரி காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் மேட் பை த 2 ஒர்க்மென்னு கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம இந்த இதில் போகணும் மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் போட்டு அதோட ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் ஆட் பண்ணோன்னா ஃபேக்ட்ரி காஸ்ட் வரும் அப்படிங்கிறத போடணும். ஸோ அதை நான் தனியாக போட்டு காமிக்கல, ஏன்னா நம்ம இப்போ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். அதை அப்படியே அதில் சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த சம் தானே. ஸோ இப்போ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். மெட்டீரியல் வந்து 5000 வேஜஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சது 1680 1800. இது வந்து இது எப்படி வந்தது 60 × 10 80 × 10ன்னு போட்டோம்ல, அது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்துடும் அப்படிங்கிறத போடுறாங்க. அவ்வளோதான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 44. இது ரொம்ப ஈஸியான சம். ஸோ நான் இதை வந்து போட்டு காமிக்கல, புக்கில் இருக்கிறதே சொல்லிடுறேன், ஏன்னா அது ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ பேசிக் பே வந்து 5 லட்சம். லீஸ் ரெண்ட் பெய்ட் ஃபார் அக்காமடேஷன் ப்ரொவைடட் டு அன் எம்ப்ளாயி வந்து 2 lakhs. அமௌண்ட் ரிகவர்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி வந்து 40,000. ஸோ இதுக்கு என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு வீடு தராங்க, நீங்கள் தான் எம்ப்ளாயின்னு வச்சுக்கோங்க. உங்கள் கம்பெனி வந்து உங்களுக்கு ஒரு வீடு தருது, அது வந்து லீஸில். ஸோ லீஸுங்கிறது வந்து ரெண்ட் கொடுக்குறோம். நம்ம ரெண்ட் வந்து கம்பெனி எவ்வளோ கொடுக்குதுன்னா 2 lakhs கொடுக்குது. ஆனால் எம்ப்ளாயிட்டேருந்து 40,000 வாங்கிடுது. புரியுதா? ஸோ உங்களுக்கு ஒரு வீடு தராங்க, அந்த வீடோட வாடகை வந்து 2 லட்சம். ஆனால் அதில் 40,000 நீங்கள் தரணும். ஸோ மீதி இருக்கிற 1,60,000 தான் வந்து அந்த கம்பெனி வந்து தரும். ஓகேவா? ஸோ கம்பெனி வந்து அதோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் லேபர் காஸ்ட்டில் வந்து எவ்வளோ சேர்த்துக்கும்? 2 lakhs சேர்த்துக்காது, ஏன்னா 40,000 நீங்கள் கொடுத்துட்றீங்க. ஸோ பாக்கி இருக்கிற 1,60,000 தான் வந்து அது லேபர் காஸ்ட் அப்படின்னு போட்டுக்கும். புரியுதா? லீஸ் ரெண்ட் வந்து புரியுதா? ஸோ பேசிக் பே 5 lakh அப்படியே எடுத்துக்கணும். லீஸ் ரெண்ட்டில் 2 lakhs மைனஸ் 40,000 எவ்வளோ வருதோ பாக்கி இருக்கிற 1,60,000 மட்டும்தான் கம்பெனி கொடுக்க போகுது. ஸோ 1,60,000 எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப் வந்து 75,000. ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. எம்ப்ளாயர்னால் நம்ம கம்பெனி. ஸோ கம்பெனி வந்து 75,000 கொடுக்குது. எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து 75,000. எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷனுங்கிறத நம்ம சேர்த்துக்க வேணாம், ஏன்னா நம்மளே தானே கொடுக்குறோம். இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, எம்ப்ளாயி காஸ்ட்டு கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ கம்பெனி வந்து இந்த எம்ப்ளாயிக்காக எவ்வளோ செலவு பண்ணுது அப்படிங்கிறது தானே எம்ப்ளாயி காஸ்ட்டு. ஸோ எம்ப்ளாயியே வந்து அவரோட சம்பளத்துலேருந்து அவர் பிஎஃப்பில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு 75,000. அதை வந்து நம்ம சேர்த்துக்க வேண்டாம், எம்ப்ளாயரோடதை மட்டும் தான் சேர்த்துக்கணும். புரியுதா? ஏன்னா நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுங்கிறது தானே பார்க்குறோம். ஸோ எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷனுங்கிறது எம்ப்ளாயியே போடுறது, அதனால் அந்த 75,000 சேர்த்துக்க மாட்டோம். இந்த எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷனை தான் சேர்த்துப்போம், எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷனை சேர்த்துக்க மாட்டோம். ஓகேவா? ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் 67,000. ஸோ ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னா, இப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு வரீங்க, நீங்கள் தான் எம்ப்ளாயி, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு வரீங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த பில்லை வந்து உங்களோட கம்பெனிகிட்ட காமிச்சு நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கலாம். அதுதான் ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ ரீஇம்பர்ஸ்மெண்ட் வந்து நிறையா இருக்கும். இப்போ நீங்கள் ஆர்டிகல்ஷிப்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டீ காஃபி எக்ஸ்பென்ஸ்லாம் நம்ம வந்து ஆர்டிகல்ஷிப்லலாம் நம்ம வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ பெரிய ஃபேமாக இருந்தால் சொல்கிறேன், பெரிய ஃபேம் இல்லை கம்பெனி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அந்த மாதிரி இருந்தால், இப்போ நான் போகிற கம்பெனியில் வந்து நான் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் போகிறேன் ஒரு இண்டஸ்ட்ரியில். அதில் எப்படி பண்ணுவாங்கன்னா, டீ காஃபிக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு எம்ப்ளாயீஸ் இருக்காங்களே, அவங்க வந்து எவ்வளோ டீ வாங்கி குடிக்கிறாங்களோ, எவ்வளோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்களோ, அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க வந்து பே பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, பில்லை காமிச்சு ஹெட் ஆஃபீஸ்ட்டை வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதம் இவ்வளோ ஆச்சு அப்படின்ட்டு. ஹெட் ஆஃபீஸ் வந்து இந்த எம்ப்ளாய்க்கு எவ்வளோ ஆச்சோ அதை கொடுத்துரும். அது பேர் தான் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டுங்கிறது. ஸோ ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து எம்ப்ளாயி காஸ்ட் தான். ஸோ அதை வந்து சேர்த்துக்கணும், 67,000 சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஃபேமிலி மெம்பர் borne by the employer 90,000. ஸோ உங்களோடதுன்னு வேண்டாம், ஒரு எம்ப்ளாயியோட சொந்தக்காரங்க, அவங்களோட ஃபேமிலி மெம்பர், அவங்களோட ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இல்லை பிள்ளைங்களோ, அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த செலவை வந்து எம்ப்ளாயர் பே பண்ணுறாரு. அப்போனா அதுவும் எம்ப்ளாயி காஸ்ட்டில் வரும். கரெக்டாக? நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, இது வந்து கம்பெனி பே பண்ணுமா இல்லை எம்ப்ளாயி பே பண்ணுவாங்களான்னு யோசிக்கணும். கம்பெனி பே பண்ணும் அப்படின்னா அது எம்ப்ளாயி காஸ்ட்டில் சேர்த்துக்கணும். எம்ப்ளாயியே பே பண்ணிக்குவாருன்னா அது எம்ப்ளாயி காஸ்ட்டில் சேர்த்துக்க வேணாம். ஃபெஸ்டிவல் போனஸ் வந்து எம்ப்ளாயி தான் ஃபெஸ்டிவல் போனஸ் வந்து கம்பெனி தான் பே பண்ணும், அதனால் அந்த 20,000 சேர்த்துக்கணும். ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வந்து என்னென்னா, ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ்னால் நம்ம வந்து முன்னாடியே கொடுத்துட்றோம். ஓகேவா? இப்போ ஒரு மாதம் உங்களுக்கு ஓகே, நவம்பரில் வந்து உங்களுடைய சம்பளம் வந்து 50,000 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அக்டோபரில் தீபாவளி வருது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து நவம்பரோட சம்பளம் 50,000 இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 30,000 அக்டோபரே கொடுத்துருவாங்க. அப்போ நவம்பரில் மீதி இருக்கிற காசு தான் வந்து கொடுப்பாங்க, 20,000 தான் பாக்கி இருக்கிற சொல்லுவாங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களுடைய சேலரி எவ்வளோனா 50K.
ஓகே. ஸோ ஃபெஸ்டிவல் அட்வான்ஸுங்கிறது இதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை அட்வான்ஸாக அக்டோபர்லேயே வந்து இது வந்து நவம்பருக்குன்னு வச்சுக்கோங்க. மந்த்லி சேலரி 50,000. ஸோ அட்வான்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துட்றாங்க ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ்னால் உங்களுக்கு 30,000 கொடுத்துட்றாங்க. அப்போ எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா இந்த நவம்பரோட சேலரி இருக்குல்ல, அப்போ நவம்பரில் சேலரி கொடுக்கும் போது பாக்கி இருக்கிற 20,000 மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுதான் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ். ஸோ ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வந்து கம்பெனிக்கு ஒரு தனி செலவு கிடையாது. கரெக்டாக? ஸோ அதனால் அந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸை சேர்த்துக்க மாட்டோம். புரியுதா? இந்த சம் புரியுதா? ஈஸி தானே இது. ஸோ ஃபஸ்ட்டு இது எம்ப்ளாயி இந்த காஸ்ட் வந்து எம்ப்ளாயி காஸ்ட்டில் வருமா அப்படிங்கிறதுக்கு கம்பெனி செலவு பண்ணுதா இல்லை அந்த வேலைக்கு வர எம்ப்ளாயியே செலவு பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். பேசிக் பே கம்பெனி செலவு பண்ணுது அப்போனா வரும். லீஸ் ரெண்ட் பெய்ட் ஃபார் அக்காமடேஷன் ப்ரொவைடட் டு அன் எம்ப்ளாயி மொத்தம் வந்து 2 lakhs. அதில் எம்ப்ளாயியே வந்து 40,000 கொடுத்துருக்காரு. ஸோ பாக்கி இருக்கிற 1,60,000 தான் மட்டும் கம்பெனி செலவு பண்ணுது. எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப் வரும். எம்ப்ளாயியே கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, அப்போ அது வராது. ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும். ஹாஸ்பிட்டலைசேஷன் பை எம்ப்ளாயர்னு இருக்கிறதுனால அது வரும். ஃபெஸ்டிவல் போனஸ் வரும். ஃபெஸ்டிவல் அட்வான்ஸுங்கிறது முன்னாடியே நம்மளோட சம்பளத்துலேருந்து எடுத்து கொடுக்கறது தான். ஸோ அதனால் இது வந்து வராது. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 45. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? மெஷர்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி காஸ்ட் தான் இதுவும். ஸோ கிராஸ் பே வந்து 10,30,000 இன்க்ளூடிங் காஸ்ட் ஆஃப் ஐடில் டைம் ஹார்ஸ் பெய்டு டு எம்ப்ளாயி வந்து 25,000. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ போன கொஸ்டினில் என்ன பண்ணோம், கம்பெனிக்கு இது செலவா இல்லையா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம். இந்த கொஸ்டினில் என்ன பண்ணணும்னா, இது எப்போவுமே நடக்குமா இல்லை எப்பயாச்சும் ஒரு தடவை நடக்குமான்னு பார்க்கணும். எப்போவுமே நடக்கும்னா அது பேர் நார்மல் ஐட்டம் அப்படிங்கிறது. ஓகே. எப்பயாச்சும் ஒரு தடவை நடக்கும்னா அது பேர் என்னது, அப்நார்மல் ஐட்டம். ஸோ எப்போயாவது ஒரு தடவை தான் நடக்குமா இல்லை எப்போதுமே நடக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். எப்போயாச்சும் ஒரு தடவை தான் நடக்கும்னா அதை நீங்கள் சேர்த்துக்க கூடாது. இப்போ காஸ்ட் ஆஃப் ஐடில் டைம் ஹார்ஸ் பெய்ட் டு எம்ப்ளாயி 25,000. ஸோ கிராஸ் பே 10,30,000. அதில் ஐடில் டைமுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னா 25,000. அதை எம்ப்ளாயி காஸ்ட்டில் சேர்த்துக்கக்கூடாது. ஐடில் டைம்ங்கிறது அவங்க சும்மா இருக்கிற டைம், அவங்க வந்து டீ குடிக்கிற டைம், பாத்ரூம் போகிற டைம், ஃபோன் பேசிகிட்டு இருக்கிற டைமு, இல்லைனா பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிற டைம், கடலை போடுற டைம், வெட்டியாக இருக்கிற டைம், அதுக்காக 25,000 கொடுக்குறாங்க. அதை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ 10,30,000 மைனஸ் 25,000 போட்டோன்னா பாக்கி இருக்கிற 10,05,000 மட்டும் தான் நம்ம சேர்த்துக்கணும். ஓகேவா? ஏன்னா அப்நார்மல் ஐட்டம் காஸ்ட் ஆஃப் ஐடில் டைம் அப்படிங்கிறது அப்நார்மல், எப்போயாவது ஒரு தடவை தான் நடக்கும். அதனால் அதை சேர்த்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு அக்காமடேஷன் ப்ரொவைடட் டு எம்ப்ளாயி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். உங்களுக்கு ஒரு வீடு தராங்க, அந்த வீட்டுக்கு நீங்கள் வாடகையே தர வேணாம், ஓசியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் அக்காமடேஷன் இஸ் ஓன்டு பை எம்ப்ளாயர். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து விப்ரோவில் ஒர்க் பண்ணுறீங்க. அந்த விப்ரோ வந்து அந்த வீடை வந்து வச்சுருக்கு. அந்த விப்ரோவோட வீடு அது. அதை வந்து உங்களுக்கு இந்த நீ சும்மா வச்சுக்கோ, நீ ரொம்ப நல்ல எம்ப்ளாயி, நீ வந்து டெய்லி எங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் நீ டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போறீல, அதனால் உனக்கு ஃப்ரீயாக நான் வீடு தரேன், நீ வாடகைலாம் தர வேணாம், நீ சும்மா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடு தருது. விப்ரோவோட வீடு அது. அதான் ஓன்டு பை எம்ப்ளாயர். Depreciation of accommodation 1,00,000. Maintenance charge of the accommodation 90,000. Municipal tax paid for the accommodation 3,000. இப்போ இது வந்து விப்ரோக்கு என்ன காஸ்ட்டுங்கிறத நம்ம பார்க்குறோம். அதான எம்ப்ளாயி காஸ்ட்டு. அந்த வீடை உங்களுக்கு சும்மா தருது. அது சும்மா தரதுனால அது என்னென்ன காஸ்ட்லாம் இன்கர் பண்ணுது அப்படின்னா டெப்ரிசியேஷன், மெயின்டெனன்ஸு, முனிசிபல் டேக்ஸ், அதெல்லாம் தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இது எம்ப்ளாயி காஸ்ட்டில் வரும். புரியுதா இது? ஸோ விப்ரோ உங்களுக்கு வீடு தருது. வீடு தரதுனால அதுக்கு என்னென்ன செலவாகுது அப்படின்னா டெப்ரிசியேஷன் ஆகுது, அப்புறம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 90,000, முனிசிபல் டேக்ஸ் 3,000. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணி போட்டு அதை வந்து காஸ்ட் ஆஃப் அக்காமடேஷன் அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப். எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு 1 lakh வந்து ஆட் பண்ணணும், இன்க்ளூடிங் அ பெனால்ட்டி ஆஃப் 2,000 ஃபார் வயலேஷன் ஆஃப் பிஎஃப் ரூல்ஸ். நான் என்ன சொன்னேன், அப்நார்மல்னால் அதை சேர்த்துக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னா. ஸோ வயலேஷன் ஆஃப் பிவிஎஃப் ரூல்ஸ் வந்து அதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு பாக்கி இருக்கிற 98,000 மட்டும்தான் போடணும். ஸோ வயலேஷன் ஆஃப் பிஎஃப் ரூல்ஸுங்கிறது வந்து அப்நார்மல் காஸ்ட்டு, அது வந்து நார்மல் காஸ்ட் கிடையாது. அதனால் அதை வந்து மைனஸ் பண்ணிட்டு பாக்கி இருக்கிற 98,000 தான் போடணும். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப் வந்து எம்ப்ளாயருக்கு அது ஒரு செலவே கிடையாது, அதனால அதை சேர்த்துக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கிராஸ் பேயில் ஐடில் டைம் ஹார்ஸ் வந்து அப்நார்மல், அதனால அதை மைனஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அக்காமடேஷன் வந்து தராங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதை வந்து அக்காமடேஷன் ஓசியாக தரதுனால அந்த கம்பெனிக்கு என்னென்ன செலவாகுது அப்படின்னு பார்த்து அந்த டெப்ரிசியேஷன், மெயின்டெனன்ஸ், அப்புறம் இன்னொன்று என்னது, டெப்ரிசியேஷன், மெயின்டெனன்ஸ், முனிசிபல் டேக்ஸ், அதை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு பிஎஃப்பில் வயலேஷன் ஆஃப் பிஎஃப் ரூல்ஸ்க்காக ஒரு பெனால்ட்டி கட்டுறாங்க, அதை வந்து சேர்த்துக்கக்கூடாது, ஏன்னா அது அப்நார்மல் ஐட்டம். அதை மைனஸ் பண்ணிட்டு பாக்கி இருக்கிற 98,000 போடுறோம். எம்ப்ளாயே கான்ட்ரிபியூட் பண்ணால் அது எம்ப்ளாயருக்கு ஒரு செலவே கிடையாது, அதனால் இக்னோர் பண்ணுறோம் இந்த 75,000. ஓகேவா? இந்த சம்
நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 46 இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸாமில் கேட்பாங்களா அப்படின்னா ரொம்ப சான்ஸ் கம்மி. இவ்வளோ ஈஸியாலாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஸோ இது வந்து கான்செப்ட் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் மெஷர்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி காஸ்ட் வித் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ். ட்ரையல் பேலன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையல் பேலன்ஸில் ரெலவெண்ட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் அதில் கொடுக்காம நம்மளுக்கு எம்ப்ளாயி காஸ்ட்டை கால்குலேட் பண்ண என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, மெட்டீரியல் கன்சியூம்டுங்கிறது எம்ப்ளாயி காஸ்ட்டில் வருமா? வராது. கரெக்டாக? மெட்டீரியலுக்கும் எம்ப்ளாயி காஸ்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்? மெட்டீரியல் வேறு, லேபர் வேறு. ஸோ மெட்டீரியல் கன்சியூம்டுங்கிறது எம்ப்ளாயி காஸ்ட்டில் வராது. நெக்ஸ்ட்டு சேலரிஸ் வந்து வருமா? வரும். சேலரிங்கிறது எம்ப்ளாயிக்கு தானே கொடுக்க போகிறோம். ஸோ லேபரர்ஸ்க்கு தானே கொடுக்க போகிறோம். அதனால் சேலரி லேபர் காஸ்ட்டில் வரும். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயி ட்ரைனிங் காஸ்ட் வந்து நம்ம வந்து லேபர்னு போட்டு காமிக்கக்கூடாது. ஓகேவா? எம்ப்ளாயி ட்ரைனிங் காஸ்ட்டுங்கிறது ஒரு ஓவர் ஹெட். ஸோ லேபர் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம எம்ப்ளாயி காஸ்ட்னால் லேபர் தான் போடுறோம். டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர்னு இருக்குல்ல, இந்த டைரக்ட் லேபர் தான் வந்து எம்ப்ளாயி காஸ்ட் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்கிறோம். இது ஏன் வந்து எம்ப்ளாயியோட ட்ரைனிங் வந்து ஏன் லேபரில் வராது அப்படின்னா, டைரெக்டாக அது ப்ரொடக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ நம்ம காஸ்ட் ஷீட் படிச்சிருக்கீங்களா? அதில் என்ன பண்ணுவோம்? டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு ப்ரைம் காஸ்ட் வரும். இந்த டைரக்ட் லேபர் இருக்குல்ல, இதுதான் எம்ப்ளாயி காஸ்ட்டுங்கிறது. ஸோ டைரக்ட் லேபர் அப்படின்னா டைரெக்டாக அது ப்ரொடக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்ட்டு அர்த்தம். கரெக்டாக? ஸோ இந்த எம்ப்ளாயீஸ் இருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து இவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இவ்வளோ யூனிட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறது டைரக்ட் லேபர். ஸோ டைரக்ட் லேபருங்கிறது டைரெக்டாக ப்ரொடக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். அதுதான் டைரக்ட் லேபர். ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸை உங்களுக்கு பிரிக்க தெரியும். கரெக்டாக? ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னால் என்ன வரும்? அது வந்து இவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடிஞ்சதுன்னா அது டைரக்டில் வரும். இப்போ இன்டைரக்டில் வந்து எக்ஸாம்பிள் லைட்டு போடுறோம் ஃபேக்ட்ரியில். ஸோ நம்ம எத்தனை யூனிட்ஸ் இப்போ நம்ம சும்மா லைட்டு போட்டு வேணாலும் வச்சுருக்கலாம். எதுவுமே ப்ரொடக்ஷனே நடக்காமல் சும்மா லைட்டு போட்டு வேணாலும் வச்சுருக்கலாம்ல. ஸோ அதெல்லாம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னால் இவ்வளோ யூனிட்க்கு இவ்வளோ செலவாகும்ன்ட்டு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே? ஸோ ஆனால் நம்ம லேபர் வந்து இவ்வளோ யூனிட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? அதனால அது டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் வரும். இப்போ வந்து ட்ரைனிங் காஸ்ட் வந்து டைரெக்டாக அது கான்ட்ரிபியூட் பண்ணாதில்ல ப்ரொடக்ஷனுக்கு. நம்ம எம்ப்ளாயியே ட்ரைனிங் பண்ணுறோம். ட்ரைனிங் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஒரு 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. கரெக்டாக? அது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அதனால எம்ப்ளாயி ட்ரைனிங் காஸ்ட் வந்து நம்ம எம்ப்ளாயி காஸ்ட்டில் போடக்கூடாது. புரியுதா? ஸோ டைரெக்டாக எது ப்ரொடக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதோ அதை தான் வந்து நம்ம எம்ப்ளாயி காஸ்ட்டில் சேர்த்துக்கணும். ட்ரைனிங் வந்து டைரெக்டாக ப்ரொடக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது கிடையாது. அது வந்து ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அது வந்து ஓவர் ஹெட். அதனால ட்ரைனிங்கை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க கூடாது. ஓகே? நெக்ஸ்ட்டு பர்க்வசிட்ஸ் டு எம்ப்ளாயி வந்து 4,50,000. இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரிகவரபிள் அமௌண்ட் ஃப்ரம் எம்ப்ளாயி அவுட் ஆஃப் பர்க்வசிட்ஸ் எக்ஸ்டெண்டட் வந்து 35,000. என்ன சொல்லுது கம்பெனி அப்படின்னா, உனக்கு நான் பர்க்வசிட் தரேன். இன்கம் டேக்ஸ் படிச்சிருக்கீங்களா? பர்க்வசிட்னா பெனிஃபிட் தரேன். உங்களுக்கு நான் பெனிஃபிட்ஸ் வந்து தரேன். அது வந்து 4,50,000. ஆனால் அதில் 35,000 நீங்கள் தான் தரணும். நான் தரமாட்டேன். நான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் 35,000 நான் திரும்பி வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4,50,000 மைனஸ் 35,000 இருக்கிற பாக்கி 4,15,000 தான் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ 4,50,000க்கு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து தராங்க. ஆனால் அதில் 35,000 உங்கள்கிட்டேருந்தே வாங்கிக்குவாங்க. அதனால எம்ப்ளாயி காஸ்ட்டில் பாக்கி இருக்கிற 4,15,000 மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணி போகணும். 4,50,000 மைனஸ் இந்த 15,000 அப்படின்ட்டு போடணும். நெக்ஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் டு கிராஜுவிட்டி ஃபண்ட் வந்து வரும். ஸோ கிராஜுவிட்டி ஃபண்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அது வந்து டைரக்ட் லேபரில் தான் வரும். அதனால் இதை நம்ம சேர்த்துக்கணும். லீஸ் ரெண்ட் ஃபார் அக்காமடேஷன் ப்ரொவைடட் டு எம்ப்ளாயீஸும் வந்து வரும். உங்களுக்கு வந்து லீஸ் ரெண்ட், உங்களுக்கு வந்து ஒரு வீடு தராங்க. அந்த வீட்டுக்கு கம்பெனி தான் வந்து ரெண்ட் பே பண்ணுது. ஸோ அதனால் அதுவும் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. லீஸ் ரெண்ட் தரதுனால அது வந்து டைரெக்டாக ப்ரொடக்ஷனை வந்து பாதிக்க போதோ, அதை எதுக்கு இதில் சேர்த்துக்கணும், ட்ரைனிங்கை மட்டும் ஏன் சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கக்கூடாது. என்னென்னா இது கம்பெனிக்கு ஒரு செலவா அப்படின்னு பார்க்குறோம். செலவான்னு பார்த்துட்டு அது வந்து டைரெக்டாக இது கூட ரிலேட் பண்ண முடியுமா, ப்ரொடக்ஷன் கூட லிங்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறோம். பார்த்துட்டு அப்புறம் அதை சேர்த்துக்கிறோம். ஓகே?
லீஸ் ரெண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒர்க்கர்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு வீடு கொடுத்து அங்கே வந்து அவங்கள தங்க வச்சுட்டு குவார்ட்டர்ஸ் மாதிரி கொடுத்து நீங்கள் இங்கேயே தங்கி இங்கே ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லி ஒரு பெனிஃபிட் வந்து கொடுக்குது. அதனால் அது ஜென்ரல் ஓவர் ஹெட்னு போட்டுறக்கூடாது. ட்ரைனிங் காஸ்ட் வந்து அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டை வந்து கொடுக்குமா என்னன்னு தெரியாது. நம்ம சும்மா ட்ரைனிங் அவங்க வந்து அட்டென்ட் பண்ணிட்டு அவங்க ரொம்ப வேறு லெவலாக ஒர்க் பண்ணுவாங்கங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் அது ப்ரொடக்ஷனை பாதிக்குமா என்னன்னு தெரியாது. அதனால் அதை வந்து ஓவர் ஹெட்டில் போடுறோம். புரியுதா? லீஸ் ரெண்ட் வந்து என்னென்னா, எம்ப்ளாயீஸ் வந்து ரொம்ப தூரத்துலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி வர வேண்டாம், ஃபேக்ட்ரிக்கு பக்கத்துலேயே நான் உங்களுக்கு ஒரு குவார்ட்டர்ஸ் வந்து தரேன், அதுக்கு ரெண்ட்டை நான் பே பண்ணிடுறேன், நீங்கள் இங்கேயே தங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் அது வந்து ஒரு பெனிஃபிட்டு. அதனால அது ஒரு ப்ரொடக்ஷனுக்கு டைரெக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதனால அதை சேர்த்துக்கிறோம். ஓகேவா? ஆனால் ட்ரைனிங் வந்து டைரெக்டாக இம்மீடியட்டாக ப்ரொடக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது கிடையாது. அது வந்து எம்ப்ளாய்க்கு ஓவர் டைம் பெனிஃபிட்டை தான் கொடுக்க போகுது. அதனால அது இன்டைரக்ட் காஸ்ட்டில் வரும், லேபர் காஸ்ட்டில் வராது. ஓகேவா? இதோட டிஃப்ரென்ஸ் வந்து புரியுதா? ஏன் வந்து எம்ப்ளாயி ட்ரைனிங் காஸ்ட் வந்து சேர்த்துக்கக்கூடாது? ஏன்னா ட்ரைனிங் காஸ்ட்டுங்கிறது உடனே வந்து ப்ரொடக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுமான்னு நமக்கு தெரியாது. அதனால அதை சேர்த்துக்க மாட்டோம். ஆனால் இந்த லீஸ் ரெண்ட் வந்து என்னென்னா, அவங்க பக்கத்துலேயே தங்கிக்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம். அது டைரெக்டாக ப்ரொடக்ஷனை அஃபெக்ட் பண்ணும். அதனால் லீஸ் ரெண்ட்டை வந்து சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபெஸ்டிவல் போனஸை சேர்த்துக்குவோம். அதுவும் எம்ப்ளாயி காஸ்ட்டில் தான் வரும். அன்அமோர்டைஸ்டு அமௌண்ட் ஆஃப் எம்ப்ளாயி காஸ்ட் ரிலேட்டட் டு அ டிஸ்கண்டினியூட் ஆப்ரேஷன். ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது ஒன்று விற்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து விற்கிறோம். அந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இவ்வளோ செலவு வந்து ஆகுது. ஆனால் அந்த ப்ராடக்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது நிறுத்திட்டதுனால அந்த எம்ப்ளாயி காஸ்ட்டை அமோர்டைஸ் பண்ணணும். அதை அமோர்டைஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறோம். அமோர்டைஸ்னால் டெப்ரிசியேஷன் பண்ணுவோம்ல, பிரித்து கொடுப்போம்ல, வருஷம் அந்த காஸ்ட்டை வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் மாதிரி போடுவோம். அதுதான் வந்து டெப்ரிசியேஷன். அதை வந்து இதுக்கு பண்ணோன்னா அமோர்டைசேஷன் சொல்கிறோம். அந்த அமோர்டைசேஷன் வந்து டிஸ்கண்டினியூட் ஆப்ரேஷனுங்கிறதுனால அது டைரெக்டாக ப்ரொடக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் அதை எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். இது வந்து வராது. ஓகே, ஸோ என்ன பார்க்கணுன்னா, டைரக்ட்லி இது வந்து ஓகேவா? டைரக்ட்லி கான்ட்ரிபியூட் டு ப்ரொடக்ஷனா அப்படின்னு பார்க்கணும். நம்ம வந்து அன்அமோர்டைஸாக வச்சுருக்கிறது ப்ரொடக்ஷனுக்கு டைரெக்டாக கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் அதை நம்ம சேர்த்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் சப்சிடி ரிசீவ்டு ஃப்ரம் கவர்மெண்ட் டுவர்ட்ஸ் எம்ப்ளாயி சேலரி. கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சலுகை தருது, சப்சிடி தருது. நீங்கள் வந்து எம்ப்ளாய்க்கு வந்து சேலரி பே பண்ணுங்கள், அதுக்காக நான் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்துறேன் அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தருது? 2,75,000 தருது. அதனால் அதை எம்ப்ளாயி காஸ்ட்லேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? புரியுதா? இது மெட்டீரியல் வந்து லேபரில் வராது, அதனால் நம்ம சேர்த்துக்கல. சேலரி லேபரில் தான் வரும், அதனால் சேர்த்துக்கிறோம். எம்ப்ளாயி ட்ரைனிங் காஸ்ட் வந்து டேரெக்டாக ப்ரொடக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது. ட்ரைனிங் வந்து சும்மா நான் ட்ரைனிங் ஜாலியாக அட்டன் பண்ணிட்டு ஏசியில் காற்று வாங்கிட்டு அங்கங்கே வேடிக்கை பார்த்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டு நான் போயிடுவேன். நான் வந்து அதுலேருந்து எதுவுமே கற்றுக்க மாட்டேன். அதனால் அது ப்ரொடக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது. கான்ட்ரிபியூட் பண்ணுமா டேரெக்டான்னு தெரியாது. சில எம்ப்ளாயிஸ் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க, சில எம்ப்ளாயிஸ் சும்மா இருப்பாங்க. அதனால் அதை வந்து நம்ம சேர்த்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு பர்க்வசன்ஸுங்கிறது ஒரு பெனிஃபிட்டு. அது எம்ப்ளாயிஸ்டேருந்து நம்ம 35,000 ரிக்கவர் பண்ணுறோம். ஸோ பாக்கி இருக்கிற 4,15,000 மட்டும்தான் எம்ப்ளாயி காஸ்ட்டு. கான்ட்ரிபியூஷன் டு கிராஜுவிட்டி ஃபண்டு எம்ப்ளாயி காஸ்ட் தான். லீஸ் ரெண்ட் கொடுக்குறோம். லீஸ் ரெண்ட் கொடுக்கறதுனால அந்த எம்ப்ளாயி பக்கத்துலேயே வீட்டிலே தங்கி ஃபேக்ட்ரிக்கு ஈஸியாக வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வரதுக்கு பதிலாக. அதனால அது டைரெக்ட்லி லீட் டு ப்ரொடக்ஷன். அதனால அதை சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபெஸ்டிவல் போனஸ் சேர்த்துக்கிறோம். ஏன்னா அது எம்ப்ளாயி காஸ்ட்டு தான். அன்அமோர்டைஸ்டு அமௌண்ட் ஆஃப் டிஸ்கண்டினியூட் ஆப்ரேஷன் வந்து டைரெக்டாக ப்ரொடக்ஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணாது. அதனால் அதை நம்ம சேர்த்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட் இந்த பக்கம் வந்து சப்சிடி இருக்குது. கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சலுகை தருது, அதனால் அது உங்களோட காஸ்ட்டு கிடையாது. அதனால் அதை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக போட்டிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் இதோட எம்ப்ளாயி காஸ்ட் வந்து ஓவர். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எம்ப்ளாயி காஸ்ட்டுக்கு மட்டுமே நிறையா வீடியோ போட்டிருப்பேன். யாரோ ஒருத்தவங்க வந்து எம்ப்ளாயி காஸ்ட்டு வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால நான் எம்ப்ளாயி காஸ்ட்டே ரொம்ப நேரமாக போட்டுட்ருந்தேன். ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் வீடியோஸ் தான் நான் போட்டுட்ருந்தேன். திடீர்னு எம்ப்ளாயி காஸ்ட் போடுங்கன்னு சொன்னோன்னே குரூப் 2லேருந்து குரூப் 1க்கு மாதிரி எம்ப்ளாயி காஸ்ட் அக்கௌண்டிங்கை வந்து இப்போ போட்டுட்ருக்கேன். ஸோ இதுக்கு நடுவில் என்னாச்சு அப்படின்னா, எனக்கு ஆர்டிகல்ஷிப் நான் வந்து பிகாம் முடிச்சுட்டு பிகாம் வந்து நான் எப்போ முடித்தேன்னா நான் சும்மா தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் போய் வேறு ஏதாவது படிக்கிறதுனா படிங்க, இல்லை நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நான் பேசுகிறத கேட்டுட்ருங்க. ஓகேவா? ஸோ பிகாம் வந்து நான் ஏப்ரல் 24 தான் வந்து நான் முடித்தேன். இன்டர் வந்து டிசம்பர் 23 முடிச்சிட்டேன். அதனால் நான் உடனே ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணாமல் கொஞ்ச நாள் சும்மா இருந்தேன். ஸோ சும்மா இருந்ததுனால நான் என்ன பண்ணேன்னா CMA ஃபைனல் குரூப் 3க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணேன்.
குரூப் 3க்கு ப்ரிப்பேர் பண்ணி December 24 எழுதினேன். ஸோ நான் இவ்வளோ நாள் வந்து வெட்டியாக இருந்தேன். ஸோ வெட்டியாக இருந்ததுனால நான் எக்ஸாமுக்கு நல்லா படித்து இந்த எக்ஸாம் எழுதி நான் பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா எனக்கு ஆர்டிகல்ஷிப் கிடச்சிருச்சு. ஆர்டிகல்ஷிப் கிடச்சதுனால நான் ஆர்டிகல்ஷிப் சேர்ந்துட்டேன். இப்போது இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில் சேர்ந்துருக்கேன். இப்போ இண்டஸ்ட்ரியிலே சேர்ந்துட்டேன்னா ரிசல்ட்டும் வந்துருச்சா, அதனால தான் நான் கொஞ்ச நாள் வந்து வீடியோஸே போடாமல் இருந்தேன். இப்போ நான் வந்து June 2026 தான் நான் குரூப் 4 வந்து எழுத முடியும். அதனால நான் இப்போ கொஞ்ச நாள் வெட்டியாக தானே இருப்பேன். அதனால் இப்போ நான் மோஸ்ட்லி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். சில டைம் எனக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து சில டைம் வந்து லேட் ஆயிடுது. ஆஃபீஸ் டெய்லி எனக்கு 5:45க்கு முடியும். ஆனால் சில டைம் வந்து 7 o'clock அந்த மாதிரி ஆகுது. அப்போ நான் வந்து வீடியோஸ் என்னால் போட முடியாது. ஸோ நான் ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து எடுத்து நான் போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.